ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல சரியான சம்பவம் கமல் சார் கேட்டுட்டு இருக்காரு. நீங்கள்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எப்படி பொட்டி எடுக்காம நீங்களும் உள்ள உக்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்றது மட்டும் இல்லாம ஒரு பயங்கரமான கேள்வியை கேட்டு விசித்ராவை பயங்கரமா டார்கெட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். என்னாச்சு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம எல்லாருமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பணப்பொட்டி உள்ள இருந்து வெளியில இப்போ போயிடுச்சு. ஆனா பணப்பெட்டியை எடுக்காம எல்லாரும் உள்ள உக்காந்ததுக்கு காரணம் என்னவா இருந்துச்சுன்னா, அவங்க எல்லாருமே வின் பண்ண போறாங்க, அவங்க எல்லாருமே கப் அடிக்க போறாங்க, அவங்க எல்லாருமே 50 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போக போறாங்க அப்படின்ற நினைப்புல தான் பணப்பொட்டியை எடுத்துட்டு போல. அப்படி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா யாரோ ஒருத்தர் தான் வின் ஆக போறாங்க, யாரோ ஒருத்தர் தான் 50 லட்சம் ரூபாய் ஜெயிக்க போறாங்க, யாரோ ஒருத்தர் தான் கப் அடிப்பாங்களே தவிர எல்லாரும் அடிக்க போகிறது இல்லை. இதை பத்தி ஏன் யாருமே திங்க் பண்ணல, இதை பத்தி ஏன் யாருமே யோசிக்க கூட இல்லை அப்படின்றத தான் கமல் சார் கேட்டு யாருமே யோசிக்காம இவ்வளோ ஏன் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படின்றத தான் ஃபர்ஸ்டே ரிவீல் பண்ணியிருந்தாரு. இப்போ செகண்ட் ப்ரோமோல அதை பற்றி தான் பேசுகிறாரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. யாரு இந்த பணப்பொட்டியை எடுத்துட்டு வெளியில போயிருக்கலாம் அப்படின்றத இப்போ கமல் சார் சொல்றாரு. அதுக்கு எல்லாரும் ஒருத்தர் ஒரு பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தினேஷ் எழுந்திருக்காரு. தினேஷ் எழுந்திருச்சு விசித்ரா மேடம் எடுத்துட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும், அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி விசித்ரா சொல்லியிருந்தாரு. அது ஏன் சொன்னார் அப்படின்னா, ஆப்வியஸ்லி எல்லாரோட தாட்டும் என்னவா இருந்துச்சுன்னா, விசித்ரா தான் வெளியில் போவாங்க, ஏன்னா மாயா ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்றது தான் எல்லாரோட மைண்ட்லையுமே இருந்தது. அதனால மாயா போக மாட்டாங்க. விஜய் வர்மா ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர், இப்போதைக்கு வீக்கான பிளேயர் அப்படின்னா விசித்ரா தான், அதனால அவங்க எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி விசித்ராவை அவர் சொன்னார். அதுக்கப்புறம் மணி அனுப்பிச்சாரு. மணியும் அதே தான் சொன்னார், விசித்ரா மேம் எடுத்துட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரே மைண்ட் தாட்டில் தான் இருக்காங்க. விசித்ரா தான் வீக்கான கண்டஸ்டண்ட்டாக வீட்டில் இன்னும் இருக்காங்க, அதனால அவங்க பணப்பெட்டியை எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி. அடுத்தது விஷ்ணு சொல்றாரு. விஷ்ணு என்ன சொல்றாருன்னா, நான் பெட்டே கட்டினேன், விசித்ரா மேம் தான் எடுத்துட்டு போவாங்க, நான் பெட்டு கட்டினேன், ஆனால் எடுத்துட்டு போகல, அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பயங்கரமாக ஃபன்னியாக சொன்னார். அதுக்கப்புறம் யார் எழுந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயா எழுந்திருச்சாங்க. மாயா எழுந்துச்சு, மாயா நீங்கள் சொல்லுங்கள், யார் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிருந்தா டிசர்விங்காக இருந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ, நான் தான் சார் தப்பாக விட்டுட்டேன், நான் தான் அந்த பணப்பெட்டியை எடுத்துகிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே கமல் சார் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்படி தான் இந்த ப்ரோமோ முடிஞ்சது. ஸோ எல்லாருமே நினச்சது என்ன அப்படின்னா, விசித்ரா மேம் தான் வீக்கான கண்டஸ்டன், அவங்க பணம் எடுத்துகிட்டு போயிருக்கலாம், அவங்க எப்படி ஃபைனல்ஸ் வரைக்கும் வரமாட்டாங்க, அவங்க ஃபைனல் வீக்கு வந்தால் கூட அவங்க பணப்பொட்டியை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அப்படின்றதுல ரொம்பவே தெளிவாக இவங்கெல்லாம் இருக்கிறதுனால எல்லாரும் விசித்ராவை சொல்கிறாங்க. விஜய் வர்மா அழகாக ஒரு விஷயம் சொன்னார். இதை மணி எடுத்துகிட்டு போயிருக்கலாம், மணி எடுத்துகிட்டு போயிருந்தால் மணிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி மணியை சொல்லியிருந்தார். எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியல அப்படின்னா, தினேஷாக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், இல்லை மணியாக இருக்கட்டும், எல்லாருமே முக்கியமாக வந்த காரணம் என்னென்னா பணம் மட்டும்தான். இவங்க டைட்டில் வின்னர் ஆகி ஒன்றுமே யாரும் இங்கே பண்ண போகிறது கிடையாது. இங்கே டைட்டில் வின்னர் யாரும் பெரிய ஆளாக வந்ததெல்லாம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தர்ஷனாக இருக்கட்டும், இல்லை இது பாலாஜியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ரன்னர் அப்பாக வந்தவங்க, இல்லை எலிமினேட் ஆனவங்க தான். பட் ஆனால் இவங்களாம் என்ன நினச்சிருக்காங்களோ, இவங்களாம் வின் பண்ணுவாங்க அப்படின்ற கமல் சார் சொன்ன மாதிரி தான் நினச்சிட்டு உள்ளே உக்காந்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் விசித்ராவை சொல்கிறாங்க, ஆனால் இவங்க என்ன நினப்பில் உள்ள உக்காந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஒன்றுமே புரியல. இவங்களும் அடுத்தடுத்தது எவிக்ட் ஆகி வெளியில் வர போகிறவங்க தான், அதனால் இதில் ஒரு விஷயமே கிடையாது. பட் அட்லாஸ்ட் என்ன அப்படின்னா, பூர்ணிமாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு தான் பூர்ணிமா கரெக்டாக பிளான் பண்ணி நமக்கு டைட்டில் வர்றதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி சும்மாவே அர்ச்சனாக்கு பிஆர் வெளியிலேருந்து போடுற ஓட்டு, சாதாரண இந்த டாமெக்ஸ் விம்முக்கே இவ்வளோ ஓட்டு வருது அப்படின்னும் போது, அப்போ அர்ச்சனா நிற்கும் போது எவ்வளோ ஓட்டுகள் வரும், எவ்வளோ வாக்குகள் வரும், அதுக்கு முன்னாடி நம்மள ஒன்றுமே கிடையாது அப்படின்றது தெரிஞ்சு அவங்க அழகாக அந்த 16 லட்சத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா, அர்ச்சனாவை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாருமே முட்டாள் தான். யார் எடுத்துட்டு போலியோ அவங்க அதை பத்தி யோசிக்காதவங்க கூட முட்டாள் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.